ஏத்தா இந்த பிள்ளைய கொண்டா. இந்தாங்க. நீ பார்த்து இறங்கு. நீ படிக்கட்டில் பார்த்து இறங்கத்தா. ஆமா கொடுங்க நான் தூக்கி. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. பார்த்து போத்தா. வியாபாரம் போக்குவரத்து என்ன வாழ்க்கை. ஆஹா வந்துட்டாயா. என்ன டீ கடைக்கார ஒரு டைப்பால கூடுறேன். இன்னைக்கு என் ராசி பலன்ல எதிர்பாராத விபத்துன்னு இருக்கு. எடக்கு மட்டும் இன்னைக்கு என் கடைக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவனே காப்பாத்து. டேய் மணி என்னடா சனி வருதுடா. அப்பா நான் தப்பிச்சிட்டேன். எடக்கு அந்த கடைக்கு போயிட்டான். அந்த கடையிலேயே நல்ல டீ போடுவாங்க. அது எங்களுக்கு தெரியும். நீ ஒரு டீ கொடு என்று விளக்கம் சொல்ற. ஐயோ இது வேலை செய்து போல இருக்கு. இந்தா எடக்கு. எடக்கு பழைய பாக்கி கொடுக்கலன்னு பரவாயில்ல. நம்ம கடைக்கு ஏதாவது சேதம் வந்துடாம இருந்தா சரி. என்ன ஒரு மாதிரியா லுக் டீ நல்லா இருக்கும் போல இருக்கு. ரசிச்சு குடிக்கிறான். என்ன எடக்கு அப்படி பாக்குற? என்னடா டீ போட்டுருக்க? சப்புன்னு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி கொண்டா. இரு இரு இரு. டீ போறாரா? டீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருக்கிறான். காலங்காரத்தால யார் மூஞ்சில முழிச்சு தொலைச்சனும். மத்த கடையெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து ஏன் உயிரை வாங்க? உடைச்சராத ஐயா. என்ன சர்க்கரைக்கு சேர்த்தானே காசு போட்டேன். எனக்கு சக்கரை வியாதின்னு உனக்கு யாரும் போன் பண்ணி சொன்னாங்களா? ஓடியா. உலகத்துக்கு இடைஞ்சல் பண்றதுக்குன்னே எடக்கு மாதிரி ஆளு வந்து பிறந்திருக்கிறானுங்க. ஐயே கீழே விழுந்துட்டா. ஐயோ எடக்கு துடிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. அவனுக்கு என்னடா ஆச்சு? எசக பிசக ஆயிருக்கும் போல இருக்கு. செத்து தொலைச்சிட்டா போலீஸ் கேஸ் ஆயிருமே. போலீஸ் கேஸ்ல நம்ம கடையில டீ குடிச்சான்னு தெரிஞ்சா நான் மாட்டிக்குவேனே. முதல்ல பாலை கொட்டி எஸ்கேப் ஆயிடுவோம். இவன் வேற பாலை ஊத்திட்டா. ஐயோ இந்த நேரம் பார்த்து நம்ம கடையில டீ இருக்கு. எவனாவது நம்மள பார்த்தா நம்ம கடையில டீ குடிச்சுதான் இவன் இந்த மாதிரி ஆகி போயிட்டான்னு நம்மள மட்டும் வை வைங்களே. நான் மட்டும் கேனக்கு நல்ல வேலை துடிச்சவன் எந்திரிச்சிட்டான். ஓய் என்னாச்சு? நீ டீல ஓட வேண்டிய சக்கரையா கையில குடுத்தில கலக்க வேணா. அதான் கலக்கணும். கிக்கரி குத்தி அமக்க கேள்வி கேக்குறீங்களோ? கிக்கரி குத்தி அமக்கல. ஐயா உன்னால 10 லிட்டர் பால் வீணா போச்சு. உன்கிட்ட யாரு போச்சு? டேய் ஒரு அடிவாளி அடிக்காதீங்கடா. டேய் மம்மி வாள மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். ஆத்தா யம யம யாதா புரிய முடியா சொல்லு. சும்மா வாழை மீன் விலங்கு மீன் மம்மி அம்மி உதச்சவங்க கிட்ட சொல்லாத. ஒத்தனம் குடுக்கற என்கிட்ட சொல்லு. மம்மியா மம்மி. ஞாயிற்றுக்கிழமை காலையில போகும்போதே நினைச்சேன் இன்னைக்கு நாய் படாத பாட பட போறோம்னு. நான் நினைச்சது மாதிரியே நடந்து போச்சே. அம்மா தயவு செஞ்சு ஒத்தனம் கொடு. அயன் பண்ணாத. விடியா முஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதும்பாங்க. அதுக்கு நீ இப்படியா? ஆத்தா யாருடி அவ? கொஞ்சம் புள்ள பால் ஊத்தாத்தா. இதோ வரேன். ஏமா மம்மி ஒத்தனம் கொடுக்கும் போது நான் பால் கேட்டு வரேன்னு உனக்கு வேற நேரங்காலமே கிடையாதா? டாடி நக்மா நயன்தாரா நமிதா எல்லாரும் மொத்தமா வாங்காத்தா. இப்படி எல்லாரும் சேர்ந்து உதைக்க போறாங்க. என்னடியாத்தா நேத்து வாங்கிட்டு போன பால் மொத்தத்தையும் கொட்டிட்டியாமில்ல? ஆமாத்தா அந்த எடுபட்ட நாய் விரட்டி எல்லா பாலும் கொட்டி போச்சாத்தா. அடி கேனச்சிருக்கி கொட்டிட்டு போயிருச்சுன்னா என்ன? திரும்ப வந்து வாங்கிட்டு போனா தேஞ்சா போயிருவ. ஆமா நீயே ஓசியில ஊத்துறவ புண்ணியத்துக்கு குடுக்கற மாட்ட பல்ல புடிச்சு பதமா பாக்க முடியும். நான் வரேன் ஆத்தா. பாத்து போடி. அந்த நாய் இன்னைக்கு வந்துற போகுது. பேசிட்டு போறத பாரு. வாங்கோ. இந்தாங்க சாமி.
கற்பூர நீலாஞ்சனம் சமர்ப்பயாமி சர்வ புஷ்பானாம் சமர்ப்பயாமி விக்னேஸ்வராய நமக. செல்லம்மா, என்ன உன் பிள்ளையாண்டா ஊர்ல இருந்து வரதா கேள்விப்பட்டேனே. இந்நேரம் என் பிள்ளை முகில் வந்துட்டு இருப்பான் சாமி. எங்கடா போனா? எங்க போனான்னு தெரியலையா? அண்ணே இங்க இருக்கானே. புடிங்கடா அவள. அவர் விட்டுடுங்க சார், அவர் என்னோட அப்பா தான். இதுல பாகிஸ்தான் பார்டர் நடிச்சியா? பாப்பா பெட்டியா? பொண்ணுங்க மஞ்ச காமல சூடு போடலான்னு வந்தா நீ எங்களுக்கு எல்லாம் சூடு போட்டுக்கிறிய. சாரி சாரி. பாவா. ஏய், என்ன புதுசா அக்கா கூப்பிடுறாங்க? என்ன முழிக்கிற? இங்க எல்லாமே அக்கா தான். வா வா. என்னது அக்காவா? கழுவி கழுவி காக்கா கூத்து. நண்டூர்து நரியூர்து நண்டூர்து நரியூர்து. யாரு? புதுசு. தூவா? ஒரு முளம், திருமுளம், ஓட்டக்கா, சாட்டக்கா, குச்சிக்கா, மாணிக்கா, குசுனிக்கா. என்னது குசுவினிக்காவா? என்ன பாக்குற? ஆரம்பி. எது ஆரம்பிக்க? சோறு, குழம்பு, போண்டா, வடை. கண்ணை மூடிக்கிட்டு. இட்லி, சட்னி, சாம்பார், தயிர் வடை, பொங்கல். உனக்கு இம்புட்டு, இவளுக்கு இம்புட்டு, இவனுக்கு இம்புட்டு, அது அவனுக்கு இம்புட்டு, இவனுக்கு இம்புட்டு, எனக்கு இம்புட்டு. கழுவி 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 காக்காய் கூத்து. இதுக்கப்புறம் என்ன? கொடைஞ்சி 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 குருவி கூத்து. இதுக்கப்புறம் தெரியும். நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது. வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆச்சாச்சு. சாப்பிட்டியாக்கா? இனிமேதான் போய் நான் சோறாக்கணும். அடியாத்தி செல்லமாக்க புள்ளையாது? ஆமா. சும்மாவா சொன்னாங்க ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளருன்னு? அது மாதிரி செல்லம்மாக்கா ஊர் பிள்ளைக்கெல்லாம் பாலை கொடுத்தாங்க. இப்ப அவங்க பிள்ளைய ஆண்டவர் ராசா மாதிரி வளர்த்திருக்கான். அடடே, வாங்க தம்பி வாங்க. இப்பதான் பட்டாளத்துல இருந்து வரீங்களா? ஆமாண்ணே. சரி சரி. கருப்பை இதை எடுத்துட்டு போ. அம்மா. ஏன் ராசா எப்படியா இருக்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். ஏன் இப்படி எழிச்சு போயிருக்கேன்? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. வாங்க மாமா. வாயா. நாள் நடுவுல சோறு போட்ட அநேகமா நீ தின்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? போடா, உனக்கு ஒரு வேலை கிடையாது. கொடுப்பா, நான் எடுத்துட்டு போறேன். வா உள்ள வா. இது வரமா? மாயா வந்துட்டாரு. நீ ஆத்தா பிடிக்க முடியாது. என்ன மாப்பிள, மிலிட்டரியில சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்ட? என்னது? சரி சரி சரி. பட்டாளத்துல இருந்து வரும்போது பளபளன்னு நினைச்சா அப்படி பைத்தியக்கார மாதிரி நிக்கிற. சரி அதை விடு. அதெல்லாம் இருக்கு மாமா. சரி, சட்டையும் பண்ணி கழட்டி போட்டு வா. எங்க மாமா? வாயா. உன்னை பார்த்த சந்தோஷத்துல உங்க ஆத்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும். உள்ள கோழி குழம்பு கொதிக்கட்டும். அப்படியே ஊருக்குள்ள போனோம்னா மாமாவுக்கு மரியாதை. மாமாவுக்கு மரியாதையா? அப்படியே உள்ள போனோம்னா அப்படியே லேசா வாச தெளிச்ச மாதிரி மாமாவுக்கு மரியாதை காமிக்கிறேன். வா போலாம். தெரியாதுல? வா, நான் காமிக்கிறேன். முதல்ல ரெண்டு கழட்டி போடு. உள்ள போனோம்டா அப்படியே பூராச்சு நான் உனக்கு கரெக்ட் பண்ணிட்டேன். கரெக்ட் பண்றதுலே இரு.